பெற்றோர்களுக்கு +2 படித்த மாணவர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு சில அறிவுரைகள். ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு டிவி இன்டர்வியூவில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஜேபி சார், நீங்கள் ஒரு 15 வருஷமாக ஒரு 20 வருஷமாக இந்த கெரியர் கைடன்ஸில் இருக்கீங்க. 12 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மைண்ட் எப்படி இருந்தது, பேரண்ட்டுடைய மைண்ட் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இது ஏன் நான் பேரண்ட்ஸை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் இதை வந்து எதிர்பார்க்குறாங்க. நான் சொன்னேன், 15 வருஷம் முன்னாடி என்கிட்ட ஸ்டூடெண்ட்டு பேரண்ட் வரும்போது என் பையனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு என்னென்ன படிப்புகள், என்னென்ன கட் ஆஃப் வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள், எது நல்ல கல்லூரி அப்படின்னு கேட்பாங்க. இப்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து, சார் என் பையன் நிறைய சம்பாதிக்கணும் சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் வாழ்க்கையில், எந்த கோர்ஸ் படித்தா நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்குறான். இன்ட்ரெஸ்ட்டு போய் இன்றைக்கி வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக வந்து அவன் சூஸ் பண்ண வேண்டியதாக சொல்லிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கு ஒன்று சொல்கிறது அப்படின்னா, எல்லா படிப்புக்கும் வாய்ப்பு இருக்குது. அவன் எப்படி படிக்க போகிறான், எங்கே படிக்க போகிறான், எவ்வளோ அடிஷ்னலாக கற்றுக்க போகிறான், அது பொறுத்து தான் அவனுடைய வாய்ப்புகள். ஸோ பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வந்து நான் வந்து எப்பவுமே சொல்வேன், நம்மளை கெடுக்கிறது இந்த சொந்தக்காரங்க, இந்த கூட இருக்கிறவங்க தான். தயவு செய்து வந்து அவங்களுடைய அட்வைஸ் கேட்டுக்குவோம், பட் அது ஃபைனல் டிசிஷனாக எடுக்காதீங்க. பேரண்ட்ஸுடைய ஒர்க் வந்து பேலன்ஸ் பண்ண, ஸ்டூடெண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட்டு, ஃப்யூச்சரில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி, உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்ஸுடைய இது வந்து பார்த்திங்கன்னா, அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் அண்டு ப்ராப்பர் டிசிஷன் அண்டு மோட்டிவேஷன் அது ரொம்ப தேவைப்படுது இன்றைக்கி. நான் பேரண்ட்ஸுக்கு ஒன்று சொல்கிறேன், இதுதான் படிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவனை புரிய வைக்க சொல்லுங்கள். அதில் அவன் வந்து நீங்கள் சொல்ல விரும்பினதில் அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட போய் பேச சொல்லுங்கள். நீங்களாகவே ஒரு முடிவு செய்து, நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபேண்டசி வேர்ல்டில் தான் முடிவு எடுக்கிறோம். யாராவது ஒருத்தர் சொன்னவுடனே அது வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு வேறு வகை அடைஞ்சிக்கிறோம். தயவு செய்து இப்போ நான் சொன்னாலும் என்ன சொல்கிறேன்னா, நிறைய வீடியோஸ் இப்போ சொல்லியிருக்கேன், அந்த வீடியோஸில் போய் பாருங்கள். நான் சொன்னதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்களா இந்த ஏரியாவில் வாய்ப்புகள் இருக்குன்னா, நீங்கள் போய் கூகுளில் போய் பாருங்கள், 4 பேர் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் முடிவு எடுங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது பெற்றோர்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து வந்து ஒரு கல்லூரி, சில கல்லூரிகள் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்லாம் வந்து தயவு செய்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்கன்னு சொல்கிறேன். ஃப்ரீயாக வந்து எதுவுமே நான் வந்து அக்செப்டே பண்ண மாட்டேன் எதுவுமே அப்படின்னு. நல்ல கல்லூரிகள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அதில் ஜாயின் பண்ணலாம், பட் கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யாரோ ஒருத்தர் வந்து கம்மியாக ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி தயவு செய்து போயிட வேணாம். அந்த கல்லூரி எதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, எதுக்காக இந்த தள்ளுபடி செய்கிறாங்க, அந்த ரீசன் நிஜமாகவே உண்மையாக இருந்துச்சு, நல்ல வாய்ப்புகள் உள்ள கல்லூரியாக இருந்தால் தைரியமாக ஜாயின் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் தயவு செய்து வந்து நல்ல ஆய்வு செய்து பண்ணுங்கள். டோன்ட் கெட் கேரிட் அவே வித் அட்வர்டைஸ்மெண்ட், டோன்ட் கெட் கேரிட் அவே அபவுட் தி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, கேரிட் அவே பண்ண வேணாம். அதில் ஆய்வு செய்யுங்க. நிஜமாகவே உண்மையாக இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா உண்மையான சில கல்லூரிகள் வந்து சில சலுகைகள் கொடுக்குறாங்க, உண்மை தான் அது. அதை வந்து அந்த உண்மையான நல்ல கல்லூரியில் வந்து அந்த சலுகையை பெறணும் அப்படின்னு தான் நாங்கள் எங்களுடைய விருப்பம். அடுத்தது வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது, கல்லூரியை வந்து அட்லீஸ்ட் விசிட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறத வந்து போய் விசிட் பண்ணணும். கல்லூரி விசிட் பண்ணி அங்கே படிக்கிற பசங்கிட்ட பேசணும். எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அடிஷ்னல் என்னென்ன ஃபீஸ் வாங்குறாங்க, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, அடிஷ்னலாக என்ன சொல்லித்தராங்க, கம்பெனிஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கா, கம்பெனிக்காரங்க வந்து அவங்க வந்து டெக்னாலஜிலாம் அப்டேட் பண்ணுறாங்களா, கம்பெனி நடத்துகிற போட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, எப்படி வந்து அவங்களுடைய கேன்டீன், அவங்களுடைய ஃபுட் எப்படி இருக்குது உள்ள, இது எல்லாமே ஆய்வு செய்து எல்லாம் டோட்டலாக ஒரு டிசிஷன் எடுத்து தான் வந்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 5-6 காலேஜ் நீங்கள் விசிட் பண்ணணும். அங்கே இருக்கிற படிக்கிற பசங்கள்கிட்ட பேசணும், மேனேஜ்மெண்ட்டை பேசணும், அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் பாருங்கள். எவ்வளோ அண்ணா யூனிவர்சிட்டியோ அல்லது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ பாரதியார் யூனிவர்சிட்டியில் அவங்களுடைய ரேங்க் எப்படி வாங்கியிருக்காங்க, வேலைவாய்ப்பு எப்படி வாங்கி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் ஃபைனலாக. அடுத்தது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு காலேஜ் 2 காலேஜை நம்பி, ஒரு யூனிவர்சிட்டியை நம்பி இருக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 5-6 யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுங்கள், 5-6 காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ண வேணாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா வெறும் பிகாம் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. இப்போ பிகாம் அப்ளை பண்ணுங்கள், பிபிஏ அப்ளை பண்ணுங்கள், எக்கனாமிக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் வந்து கவுன்சிலிங்கில் இன்ஜினியரிங் வந்து இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங்காக ரெகுலர் கவுன்சிலிங்காக தெரியாது, வெறும் கம்ப்யூட்டர் தான் படிக்கணும், ஒன்லி கம்ப்யூட்டர் சாய்ஸ் கொடுக்காதீங்க. கம்ப்யூட்டரும் கொடுங்க, ஐடியும் கொடுங்க, ஈஸியும் கொடுங்க, ட்ரிபிளிங் கொடுங்க, காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்படி தான் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது.
அடுத்தது வந்து லாஸ்ட் இயர் இவ்வளோ மார்க் கிடைச்சது அதனால் இது பெட்டர் அப்படின்னு நினைக்க வேணாம். லாஸ்ட் இயர் ஒரு பையன் தப்பான ஒரு கல்லூரி தப்பான கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அவனுடைய முடிவு ரைட்டுன்னு முடிவு சொல்லி நாம் எடுத்தோன்னா அது தப்பாக போயிடுது. ஸோ தயவுசெய்து இன்றைக்கி இந்த வருஷத்துக்கு எது பெஸ்ட்டு, இந்த வருஷத்துக்கு என்ன நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பெற்றோர்களுக்கு வந்து ஒரே ஒரு வந்து ஃபைனலாக சொன்னேன்னா, நல்ல ஆய்வு செய்து கல்லூரியும் ஆய்வு செய்து ஒரு நல்ல முடிவை உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்து சொல்லுங்கள்.